இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பதிலை உலகம் நடத்தி வருகிற தயவுக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நடத்தி தருகிறார் என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளையும் அவர் நமக்கு தந்து அந்த நாட்களில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்காக செய்து தருகிறார். நாம் எடுக்கிற முயற்சிகளிலே, நாம் எடுக்கிற பிரயாசங்களிலே அவர் கூடவே இருக்கிறார். நம்மோடு இருந்து அவர் அந்த நாளை நமக்கு நடத்தி தருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்து செய்யும், நமக்கு கொடுக்கும் ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 127 சங்கீதம் 3 வசனம். கர்த்தரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஒரு வாழ்நாளிலே நாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறோம். அந்த நாளுக்கான எல்லா பணிகளையும் செய்கிறோம். இரவிலே நாம் தூங்கும்படியாக செல்லும்போது கர்த்தர் நமக்கு நித்திரை அளிக்கிறவராக காணப்படுகிறோம். நாம் தூங்குகிறோம், நித்திரை செய்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் நமக்கு நித்திரை தருகிறார். கர்த்தர் யாருக்கு நித்திரை தருகிறாராம்? தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தருகிறார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் எல்லாருமே தூங்குகிறார்கள், ஏன் பிரியமானவர்களுக்கு மட்டும் நித்திரை அளிக்கிறார் என்றால் அவர் தம்முடைய பிரியமானவர்களுக்கு கொடுக்கிற நித்திரை அவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல், பாடுகளும் இல்லாமல் அவர்கள் சுகமாய் தங்கள் இரவை உறங்கி தங்களுடைய பலகீனங்கள், சுகீனங்கள் எதையும் அவர்கள் இல்லாமல் அந்த நித்திரையை, தூக்கத்தை சந்தோஷமாக அவர்கள் தூங்கும்படியாக செய்து புதிய நாளை கொடுக்கிறார். கர்த்தர் அப்படியாக தமக்கு பிரியமானவனுக்கு கொடுக்கிற தூக்கம், நித்திரை எப்படியாக காணப்படும் என்று நாம் தியானிப்போமானால், முதலாவது கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு கொடுக்கிற நித்திரை எந்த பயமும் இல்லாமல் தூங்க முடியும். நம்முடைய தூக்கம் பயமற்றதாய், இன்பமானதாய் காணப்படும். நீதிமொழிகள் 3 வசனம் இப்படியாக கூறுகிறது: நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? நாம் பயப்படாமல் தூங்கும்படியாக, நம்முடைய தூக்கம் இன்பமாக காணப்படும்படியாக அவர் செய்கிறார். ஒரு நாளை கொடுத்தார், அந்த நாள் முழுவதும் அவர் நம்மை நடத்தினார். நாம் தூங்குவதற்காக வரும்போது அந்த நாட்களிலே நடந்த சூழ்நிலைகள், காரியங்கள் நம்முடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த இரவு தூங்குவதற்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த நாட்களிலே நடந்தவைகளை பற்றியும் அடுத்த நாட்களிலே நடக்க போறதை பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அப்படியான காரியங்களிலே பல நேரங்களிலே ஒருவேளை ஒருவித பயத்தோடு, ஒருவித நடுக்கத்தோடு நாம் அந்த நாளிலே பல காரியங்களை நாம் சந்தித்திருக்கலாம். ஒருவேளை அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருப்பார். அல்லது இருந்தால் அது காலதாமதமாக, ஒருவேளை நாளைக்கோ இன்னும் சிறிது நாட்களுக்குள்ளாகவோ அந்த காரியங்களை அவர் நமக்கு மாற்றி தருவார். அந்த பயம், வருத்தம் ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே காணப்படும் என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நாம் பயப்படாமல் நித்திரை செய்யும்படி அவர் சொல்கிறார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய கரத்திலே நாம் அந்த காரியங்களை ஒப்படைத்து, கர்த்தர் நாம் பயந்த காரியங்களிலே அந்த பயத்தை நீக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்பாக அவரிடத்திலே நாம் நம்முடைய பயங்களை நாம் அறிக்கையிட்டு செய்யும் போது நாம் பயமில்லாமல் நித்திரை பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். மேலும் ஒருவேளை காலையிலே அந்த நாளை ஆரம்பிக்கும் போது நாம் பயத்தோடு காணப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்கி இருப்பார் என்றால் அதற்கு நாம் நன்றி செலுத்தி நாம் அவருக்கு சோசனங்களை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கும் போது நாம் நம்முடைய நித்திரையை இன்பமாக கழிக்க முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் தூங்கும்போது சமாதானத்திலே படுத்துக் கொள்ளும்படி செய்கிறார். இதனால் நம்முடைய தூக்கம் சுகமாய் இருக்கும் என்று வாசி. சங்கீதம் 4:8 வசனம் எப்படியாக கூறுகிறது: சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை
சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார், சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளும்படி செய்கிறார். பல கலக்கங்கள், பல குழப்பங்கள் நிறைந்ததாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில நாட்கள் அமைந்து விடக்கூடும். நாம் எடுக்கும் முயற்சிகளிலோ, நாம் செய்யும் காரியங்களிலோ, ஒருவேளை நாம் எதிர்பார்த்திருக்க காரியங்களிலோ அந்த சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வருவதாக காணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கலக்கங்களையும் பயத்தையும் நீக்கி நாம் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளும்படி செய்வார். நாம் சமாதானம் இல்லாமல் கலங்கியிருந்த காரியங்களிலே கர்த்தர் எப்படியாக நமக்கு அந்த காரியங்களை நடத்தி தருவேன் என்று ஆலோசனை நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அந்த நாளை ஆரம்பிக்கும் போது ஒருவேளை கலக்கத்தோடு வருத்தத்தோடு இருந்த காரியங்களிலே கர்த்தர் ஒருவேளை அந்த காரியங்களை நமக்கு மாறுதலாய் முடிய செய்து நாம் சமாதானமாய் காணப்படும்படியாக, அந்த கலக்கம் இல்லாதவர்களாக காணப்படும்படி கர்த்தர் கிருபை செய்திருப்பார். அதற்காக நாம் நன்றிகளையும் சோத்திரங்களையும் செலுத்தி அவருக்கு சோத்திரங்களை செலுத்தும் போது நாம் சுகமாய் படுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய உறக்கம் இனிதா இருக்கும். ஒருவேளை அந்த கலக்கங்கள், நம்முடைய பயங்கள், அந்த கலக்கங்கள் இன்னும் மாறாமல் இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அதை அறிக்கையிட்டு சொல்லும் போது கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனையை தந்து, அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருவதனால் நாம் கலக்கத்தோடு பயத்தோடு நாம் படுத்துக்கொள்ளுவர்களாக காணப்படாமல் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். மேலும் நாம் சுகமாய் தங்கி இருக்கும்படி, தூங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நம்முடைய தூக்கத்தை இன்பமாக்குகிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தருவதனால் நாம் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவோடு காணப்படுவோம். அந்த நாளிலே கர்த்தர் நம்மை கொடுத்த கையின் பிரயாசங்களின் பலனை நாம் அந்த சாயங்கால வேளையிலே நாம் அனுபவித்து அதை நாம் பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும். ஒருவேளை குறைய சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரி, அதிக சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த நிறைவை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் கொடுத்த கையின் பிரயாசங்களில் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் இன்பமாக நாம் படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய முடியும். கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு நாம் சம்பாதிக்கும்படியாக பலனை தந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை நாம் செய்யும் காரியங்களிலே, நம்முடைய கையின் பிரயாசங்களிலே ஒருவேளை குறைவுகள் காணப்பட்டாலும் கர்த்தர் அதை மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார், ஏற்ற காலத்திலே மாற்றித்தருவார் என்று நாம் அவரிடத்திலே நாம் இன்னும் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தரும்படியாக நம்மை அவர் பலப்படுத்துவார். ஏற்ற காலங்களில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கையின் பிரயாசங்களை நாம் சாப்பிட்டு நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்வின நித்திரையை நாம் தூங்குகிற சமயத்திலே நம்முடைய தூக்கம் சமாதானத்தோடு காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். நாம் சுகமாய் தூங்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். நாம் இன்பமாக தூங்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். மேலும் நாம் தூங்கிய பிறகு மறுபடியும் அடுத்த நாளை நமக்கு கொடுப்பதற்காக அவர் எழுப்புகிறார். அந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். 1 ராஜாக்கள் 19:7 பார்ப்போமானால், கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் என்று பார்க்கிறோம். அந்த நாளிலே நாம் உறங்க செல்கிறோம் என்றால் நாம் தூங்கிய பிறகு அடுத்த நாளை நாம் காண வேண்டும் என்பது நாம் கர்த்தருக்குள்ளாக கொடுத்து நாம் தூங்க வேண்டும். கர்த்தாவே, உங்களுடைய கருத்திலே எங்களுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இந்த இரவை எங்களுக்கு எந்த கெட்ட சொப்பனங்களோ எந்த போராட்டங்களோ இல்லாதபடி சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், புதிய நாளை காண கிருபை செய்யும் என்று நாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து நாம் உறங்க செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை அடுத்த நாளை காணும்படியாக நம்மை எழுப்புவார். நாம் செல்ல வேண்டிய காலங்கள், நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. எனவே அடுத்த நாளை கர்த்தர் நமக்கு எழுப்பி நாம் அந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எனவே கர்த்தர் நமக்கு நித்திரை தருகிறார், கர்த்தர் நம்மை வாழ செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அப்படியான சந்தோஷம், சமாதானம், இன்பமான உறக்கத்தை தந்து நாம் நிம்மதியோடு வாழ்ந்திருக்கவும் செய்வாராக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களுக்கு தூக்கத்தை, உறக்கத்தை தருகிறேன் என்பதாக நான் சிந்தித்தோம். அதை நாங்கள் அறிந்தவர்களாக எங்களுடைய தூக்கம், உறக்கம் இன்பமாக இருக்கும்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவ்வளவாய் நடத்தி தருகிறேன்.
இன்னும் புதிய நாளை தரும்படியாக நீர் எங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை உணர்ந்து எங்களுக்கு ஒரு புதிய நாளை தருகிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து வழி நடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.